ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு விஜய்டி டெக் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழக வெற்றி கழகத்தின் கட்சியில் ஆன்லைன் வெப்சைட்டை பயன்படுத்தி எப்படி உறுப்பினராக சேர்ந்து உறுப்பினர் அட்டையை ஆன்லைன் வெப்சைட்லேயே டவுன்லோட் பண்ணுறது அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்க போகிறோம். அதாவது ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் 2 வீடியோவில் போட்டிருப்போம். வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தி நீங்கள் கார்டை ஈஸியாக டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தோம். இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டே அறிவித்த வாட்ஸ்அப் நம்பரும் புதுசாக அறிவித்த வாட்ஸ்அப் நம்பரும் டிவிகே அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி அமைச்சிங்கன்னா ரிப்ளை வரதில்லை. இப்போதைக்கு அஃபிஷியலாக பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட் மட்டும் தான் ஒர்க் ஆகுது. அந்த வெப்சைட்டில் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுத்து ஓடிபி வர வச்சு உங்களுடைய ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்கன்னா கார்டு ஈஸியாக வந்துடும். அதை ஃபுல்லாக டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டை செக் பண்ணாத வேறு வெப்சைட்டை போய் செக் பண்ணுறீங்க. அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க்கை நம்மளுடைய வெப்சைட் லிங்க்கில் கொடுத்துருக்கோம். அந்த அஃபிஷியல் வெப்சைட்டை எப்படி சர்ச் பண்ணி எடுக்கணும், அந்த வெப்சைட்டில் போட்டு எப்படி மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வர வச்சு நீங்கள் கார்டை டீட்டெயிலாக விவரங்கள் கொடுத்து அப்ளை பண்ண முடியும், டவுன்லோட் பண்ண முடியும் 2 நிமிஷத்தில் அப்படின்றத பற்றி டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்ல போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வாட்ஸ்அப் நம்பரை பயன்படுத்தி எப்படி அப்ளை பண்ணலாம், எப்படி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிட்டு முக்கியமாக பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் ஓட்டர் ஐடி நம்பர் கொடுக்கும்போது உங்களுடைய ஓட்டர் ஐடியில் எரர் வருது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கமெண்ட் பாக்ஸில் சொல்லணும் வரீங்க. அது சம்மந்தமாகவும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் எரர் வந்ததுன்னா என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்கோம். மேலும் உங்களுடைய உறுப்பினர் அட்டை நீங்கள் ஏற்கனவே டவுன்லோட் செஞ்சிருந்தீங்கன்னா அதில் ஃபோட்டோ சேஞ்ச் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கேட்டு வரீங்க. அது சம்மந்தமாகவும் இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் டீட்டெயிலாக சொல்லியிருக்கேன். ஆக மொத்தம் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க நீங்கள் ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்கன்னா டிவிகே உறுப்பினராக உடனே சேர்ந்து நீங்கள் கார்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதில் இருக்கிற பிரச்சனைகள் அதாவது சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோ முழுக்க டீட்டெயிலாக பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா நீங்கள் உறுப்பினர் அட்டை எடுக்கிறதுக்கு ஆன்லைன் வெப்சைட்டை ஒன்று சர்ச் பண்ணி எடுக்கிற மாதிரி இருக்கும். அதில் இருக்கிற ஆர்டிக்கலில் நீங்கள் லிங்க்கை பயன்படுத்தி ஈஸியாக கார்டு அப்ளை பண்ணலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் யூஸ் பண்ணுற ப்ரௌசர் அப்படின்னா க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிங்க. மொபைலாக இருந்தாலும் சரி, பிசியாக இருந்தாலும் சரி, நம்ம சொல்கிற ஸ்டெப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிங்க. சர்ச் பாரில் போய்ட்டு TN Info 360 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ நம்ம ஸ்க்ரீனில் டைப் பண்ணுறோம் பார்த்தீங்களா, TN ஸ்பேஸ் Info ஸ்பேஸ் 360 அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுங்க. சர்ச் கொடுத்த உடனே உங்களுக்கு 2 செகண்ட் லோட் ஆகிட்டு www.tninfo360.com அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் ஷோவும். அந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்க. இந்த வெப்சைட்டோட டேரக்ட் லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். உங்களால் சர்ச் பண்ணி எடுக்க முடியலாம். இந்த வீடியோ கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கிளிக் பண்ணி நீங்கள் டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துக்கலாம். இந்த பேஜ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ரீசன்ட் போஸ்ட்டில் டிவிகே ஃபேமிலியில் எப்படி கார்டு அப்ளை பண்ணலாம், வாட்ஸ்அப் செயலி பயன்படுத்தி எப்படி அப்ளை பண்ணலாம், ஆன்லைனில் எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்ற நிறைய ஆர்டிகல் போட்டு வரும். இந்த ஆர்டிகளில் எதனாவது ஒரு ஆர்டிகலை நீங்கள் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் எல்லா ஆர்டிகளும் பார்த்தீங்கன்னா அஃபிஷியல் வெப்சைட்டோட லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். இப்போ நீங்கள் ஒரு ஆர்டிகல் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் சர்ச் பண்ணுங்கள். அதாவது 4ஆவதாக இருக்கிற ஒரு ஆர்டிகல் நான் கிளிக் பண்ணியிருக்கேன். இந்த ஆர்டிகலை கரெக்டாக பார்த்து நீங்கள் கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தமிழில் டீட்டெயிலான விவரம் கொடுத்துருக்கும். இதில் எப்படி வாட்ஸ்அப் செயலியை பயன்படுத்தி நீங்கள் கார்டு உறுப்பினராக விவரங்களை உள்ளிட்டு உறுப்பினராக சேர முடியும் அப்படின்னு கொடுத்துருக்கும். அது மட்டும் இல்லாமல் டிவிகே வெப்சைட் லிங்க், டிவிகே ஃபேமிலி அப்படின்ற அஃபிஷியல் வெப்சைட் லிங்க் டிவிகே ஃபேமிலி அப்படின்ற நேம் மேலே கொடுத்துருக்கும். அந்த டிவிகே ஃபேமிலி அப்படின்ற நேம் மேலே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இதே போல் அஃபிஷியல் வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதை நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கூகுளில் டேரெக்டாக சர்ச் பண்ணி ஒரு சிலவங்க எடுக்க முடியாது இருக்கீங்க. இந்த வெப்சைட்லேருந்து இந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஈஸியாக உள்ள போகும். இதில் சம் டீட்டெயிலாம் கொடுத்துருப்பாங்க. அதை ஃபுல்லாக நீங்கள் படித்து பாருங்கள். 18 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க தான் இந்த உறுப்பினராக சேர முடியும் அப்படின்லாம் கொடுத்துருப்பாங்க. மொபைலாக இருந்தால் மட்டும் டெஸ்க்டாப் சைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு உறுதிமொழியை ஏற்று உறுப்பினராக இணையுங்கள் அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் கேட்டிருக்கும். உங்களுடைய 10 டிஜிட் மொபைல் நம்பரை கரெக்டாக என்டர் பண்ணுங்கள். என்டர் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் வரும். அதில் சென்ட் ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய மொபைல் நம்பருக்கு 6 டிஜிட் ஓடிபி வரும். அந்த 6 டிஜிட் ஓடிபியை ஓடிபி என்டர் அப்படின்ற ஆப்ஷனில் கரெக்டாக 6 டிஜிட் ஓடிபி என்டர் பண்ணுங்கள். இப்போ எனக்கு ஓடிபியை நான் கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா அப்லோட் யுவர் ஃபோட்டோ, புகைப்படத்தை பதிவேற்றவும் அப்படின்ற ஆப்ஷன் வரும். இதில் உங்களுடைய அப்லோட் அப்படின்ற ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய கேலரியில் இருக்கிற ஃபோட்டோலாம் ஓப்பன் ஆகும். மேக்ஸிமம் நீங்கள் பாஸ்போர்ட் சைஸில் இருக்கிற ஃபோட்டோ செலக்ட் பண்ணிவிட்டு அப்லோட் பண்ணுங்கள். அப்லோட் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா இப்போ நான் லேண்ட்ஸ்கேப்பில் உங்களுக்கு ஸ்க்ரீன் ரெக்கார்ட் காமிக்கிறதுனால ஷோ ஆகல. எனக்கு இப்படி ரெக்டாங்கிள் அதாவது வெர்டிகல் டைப்பில் உங்களுக்கு ஸ்க்ரீன் காமிச்சோன்னா பிரிண்ட் ஏ கார்டு அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வரும். அதில் பிரிண்ட் கார்டு அப்படின்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு கார்டு ஜென்ரேட் ஆகிட்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷன் கீழே வரும். இது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க ஓட்டர் ஐடி நம்பரை என்டர் பண்ண சொல்லும், விவரங்கள்லாம் உள்ளிட சொல்லும். அதை வேணால் நீங்கள் என்டர் பண்ணுற அப்படி கேட்டுச்சுன்னா உடனே என்டர் பண்ணிவிட்டு நீங்கள் கார்டை பிரிண்ட் கார்டு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா டவுன்லோட் அப்படின்னு கேட்கும். அதில்
லிங்க் அதாவது வந்து உங்களுக்கு டவுன்லோட் பட்டன் வந்து கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ண முடியலாம். லாங் ப்ரெஸ் பண்ணி இமேஜ் டவுன்லோட் பண்ணுற மாதிரி டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு வந்து கொடுத்தீங்கன்னா இதே போல் கார்டு வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆகிடும். அதாவது வந்து ஒட்டுமொத்தமாக வந்து சொல்லணும்னா உங்களுக்கு வந்து கார்டு வந்து டவுன்லோடுன்ற ஆப்ஷனில் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் இமேஜ் வந்து டவுன்லோட் பண்ணுங்க பார்த்தீங்களா ஒரு வெப்சைட்டில், அதே போல் அந்த கார்டுக்கு மேலே இருக்கிற இமேஜை வந்து கிளிக் பண்ணி லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் அப்படின்ற இமேஜ் வந்து வரும். அதில் வந்து டவுன்லோட் ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணி நீங்கள் ஈஸியாக வந்து கார்டை வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிலவங்க வந்து டவுட் வந்து கேட்டு வரீங்க, வாட்ஸ்அப் செயலி வந்து ஒர்க் ஆச்சுன்னா அதில் வந்து எப்படி வந்து நம்ம வந்து கார்டு வந்து அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ண முடியும் அப்படின்னு வந்து அதுக்கு இப்போ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி மேலே வந்து வாட்ஸ்அப் நம்பர் வந்து ஒன்று இருக்கும். அந்த வாட்ஸ்அப் நம்பரை கரெக்டாக வந்து டைப் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாட்ஸ்அப் சேட்டில் போய்ட்டு டிவிகே அப்படின்னு சொல்லிட்டு வந்து டைப் பண்ணிவிட்டு முதல் மெசேஜ் அனுப்புகிற மாதிரி வந்து இருக்கும். இந்த வாட்ஸ்அப் செயலிக்கு நீங்கள் வந்து அனுப்பிச்சிங்கன்னா உடனே வந்து உங்களுக்கு ரிப்ளை வந்து வரும். உங்களுடைய நேமு வெல்கம் டு தமிழக வெற்றி கழகம் மெம்பர்ஷிப் டிரைவ் 2024 அப்படின்னு வந்து வரும். தமிழக வெற்றி கழகம் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ப்ளீஸ் செலக்ட் யுவர் லாங்குவேஜ். தயவுசெய்து உங்களது மொழியை தேர்ந்தெடுக்கும் அப்படின்னு வந்து வரும். இங்கிலீஷ் இல்லை தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து செலக்ட் பண்ணிங்கன்னா அடுத்ததே வந்து ஒரு ரிப்ளை வந்து வரும். அந்த ரிப்ளையில் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் மொழியை உறுதிப்படுத்தியதற்கு நன்றி. தமிழக வெற்றி கழகத்தில் உறுப்பினராவதற்கு உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை எண் தேவை அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்கள் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை டைப் செய்து அனுப்பவும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபார்மட்டும் வந்து கொடுத்துருப்பாங்க வடிவம் சொல்லிட்டு. உங்களுடைய ஓட்டர் ஐடியில் இருக்கிற 10 டிஜிட் ஓட்டர் ஐடி நம்பர், நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டர் ஐடி நம்பரே வந்து தெரியாத இருக்கிறீங்க. உங்களுடைய ஓட்டர் ஐடியில் டாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ஃபபெட்டிக் மற்றும் வந்து பார்த்தீங்கன்னா நம்பரில் மிக்ஸ் பண்ணி வந்து கொடுத்துருப்பாங்க. அதை டைப் பண்ணி அனுப்புங்க. டைப் பண்ணி அனுப்பிச்சவொடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிப்ளையோ வந்து பார்த்தீங்கன்னா தமிழக வெற்றி கழகம் உறுப்பினர் அட்டையை பெற உங்களது விவரங்களை உறுதிப்படுத்தவும் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்து வரும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய பெயர், பூத் நம்பர், சட்டசபை, மாவட்டம், மாநிலம் இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து செக் பண்ணிக்கங்க. இது போல் மெசேஜ் வந்து உங்களுக்கு ரிப்ளே வந்து வரலாம். என்ன சொல்யூஷன் அப்படின்றத இந்த வீடியோவில் லாஸ்ட்டில் வந்து டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். நிறைய பேர் வந்து இந்த ஓட்டர் ஐடி நம்பரை வந்து என்டர் பண்ணதுக்கப்புறம் ஓட்டர் ஐடி நம்பர் வந்து ராங் அப்படின்ற மாதிரிலாம் வந்து வருது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரெக்டாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து ஆம் சரி அப்படின்னு வந்து கொடுங்க. இல்லைன்னா இல்லை புகார் அளிக்கவும் அப்படின்ற ஆப்ஷன் வந்து கொடுங்க. ஆம் சரின்னு நீங்கள் கொடுத்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாக்காளர் எண்ணை உறுதி செய்ததற்கு நன்றி. உங்கள் டிஜிட்டல் ஃபோட்டோ உறுப்பினர் அச்சிட, அதாவது டிஜிட்டல் வடிவிலான உங்களுடைய உறுப்பினர் அட்டையை வந்து அச்சிட உங்களது செல்ஃபி அல்லது கேலரியில் இருக்கும் உங்கள் புகைப்படத்தை அனுப்பவும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உங்களோட ஃபோட்டோ வந்து கேலரியில் ஏதாவது இருந்ததுன்னா பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ, அந்த ஃபோட்டோவை மற்றவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் வந்து சென்ட் பண்ணுற போலே இந்த வாட்ஸ்அப்புக்கு கரெக்டாக வந்து உங்களுடைய ஃபோட்டோவை பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவை சென்ட் பண்ணுங்கள். சென்ட் பண்ண உடனே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 நிமிஷத்தில் உடனடியாக வந்து பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் வடிவிலான கார்டு வந்து உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் இமேஜ் ஃபார்மேட்டில் வந்து உங்களுக்கு வந்து சென்ட் பண்ணிடுவாங்க. அதை வந்து நீங்கள் உறுப்பினர் அட்டையை வந்து டீட்டெயிலாக வந்து பயன்படுத்திக்கலாம். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சென்டர்லேயே வந்து நான் சொல்லியிருந்தேன், வாக்காளர் அடையாள அட்டை எண் தொடர்புடைய உங்களது புகாரை நாங்கள் பரிசீலித்து வருகிறோம் அப்படின்ற ஒரு சில இன்ஃபர்மேஷன் யாருக்காவது வாட்ஸ்அப்பில் வந்து வந்ததுன்னா நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள். எங்கள் பிரதிநிதி உங்கள் வாக்காளர் பட்டியலை மதிப்பாய்வு செய்வார்கள். எங்களிடம் ஏதேனும் சிக்கல்கள் இருந்தால் நிவர்த்தி செய்து உங்களை தொடர்பு கொள்வோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வரும். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஓட்டர் லிஸ்ட்டில் நீங்கள் கொடுத்துக்கிற ஓட்டர் ஐடி நம்பரில் ஏதாவது ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்ததுன்னா, இல்லை வந்து உங்களுடைய ஓட்டர் ஐடி நீங்கள் கரெக்ஷனுக்காக கவர்மெண்ட் சைடில் வந்து அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா, இது போல் வந்து ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இது போல் ரிப்ளை வந்து உங்களுக்கு வரும். அந்த சிக்கலை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஓட்டர் லிஸ்ட்டில் வந்து செக் பண்ணுவாங்க. அது செக் பண்ணதுக்கப்புறம் அந்த சொல்யூஷனுக்காக அவங்களே வந்து தொடர்பு கொள்வாங்க. மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு சிலவங்க வந்து ஏற்கனவே வந்து நான் கார்டு வந்து அப்ளை பண்ணிவிட்டேன், எனக்கு கரெக்டாக வந்து கார்டு வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, ஆனால் வந்து இமேஜ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஜூம் ஆகி வருது, இமேஜ் வந்து தவறாக வந்து வருது, வேறு இமேஜ் வந்து கொடுத்துட்டு தெரியாமல் புதுசாக வந்து இமேஜ் வந்து அப்லோட் பண்ணோம் அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க கமெண்ட் பாக்ஸில். இப்போ வந்து இமேஜ் மாற்றத்துக்கான, அதாவது வந்து கார்டில் வந்து இமேஜ் சேஞ்ச் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை வந்து கொடுக்கல. வரும் காலத்தில் வந்து கண்டிப்பாக வந்து கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்கன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக வந்து அதை அப்டேட் பண்ணும். அதனால் நம்ம சேனலை தொடர்ந்து வந்து ஃபாலோ பண்ணிங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் டிவிகே உறுப்பினர் அட்டையை வந்து எப்படி வந்து அப்ளை பண்ணி டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் நம்பர் ஒர்க் ஆகலை அப்படின்னு சொன்னதுனால வெப்சைட்டில் எப்படி வந்து உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து ஓடிபி வர வச்சு உங்களுடைய விவரங்கள்லாம் வந்து கொடுத்து எப்படி வந்து கார்டை ஈஸியாக வந்து உறுப்பினராக வந்து சேர்ந்து டவுன்லோட் பண்ணலாம் அப்படின்றத டீட்டெயிலாக ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து சொல்லியிருக்கேன். கடைசி வரைக்கும் வந்து இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாத வந்து பார்த்தவங்களுக்கு கண்டிப்பாக வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். விஜய் ரசிகர்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக வந்து இருக்கும் இந்த வீடியோ. கண்டிப்பாக அவங்களுக்கும் வந்து பயனுள்ளதாக வந்து மாறும். மேலும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தது, இதில் வந்து கார்டு எடுக்க முடியல அப்படின்ற சம்மந்தமாக உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒரு கமெண்ட்டுக்கும் நாங்கள் உடனடியாக வந்து ரிப்ளை பண்ணுவோம். பழைய வீடியோவில் நீங்கள் போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு வீடியோக்குள்ளையும் கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸில் இருக்கிற கமெண்ட்டுக்கு உடனடியாக லைக் பண்ணிவிட்டு உடனே வந்து ரிப்ளை பண்ணும். அதன் மூலிமா நிறைய பேர் வந்து பயன்பெற்றிருக்காங்க. நம்ம சேனலுடைய மிகப்பெரிய பெனிஃபிட்டே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணுறது தான். உங்களுக்கும் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வந்து நம்ம சேனலில் இருக்கிற வீடியோவில் எல்லாமே வந்து செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக எல்லா வீடியோவும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்தது, கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிவிட்டு இன்ன வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் என்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.